ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்லவிஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மட்டன் நெஞ்செலும்பு சூப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சூப் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு 250 கிராம் அளவு ஆட்டு நெஞ்செலும்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 35 அந்தளவு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகு, மல்லி, சீரகம், தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, சோம்பு, 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். இது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் ஜீரகம் அந்த அளவில் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல. இந்த மிளகோட காரம் மட்டும்தான். மிளகு உங்களுக்கு அதிகமான அளவு காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மிக்சியில் இந்த அளவு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. பூண்டை நம்ம இந்த மாதிரி தட்டிக்கலாம், கையாலேயே உரலில் தட்டிக்கலாம். அம்மியில் கூட நீங்கள் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். தோலோடவே போட்டு தட்டுங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை இதே மாதிரி நம்ம உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இந்த நெஞ்செலும்பு சூப் ரொம்பவே நல்லது உடம்புக்கு. கை கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பூண்டும் சின்ன வெங்காயம் இந்த அளவு தட்டினா போதும். இந்த மாதிரி தோலோடவே தட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அதான் நல்லாயிருக்கும். இதில் தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரியாணி இலை, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இந்த சூப் மண்பானையில் செஞ்சால் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மண்பானையில் கூட செய்யுங்க. இந்த மாதிரி குக்கரில் பண்ணாமல் மண்பானையில் செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கறி எப்போவுமே மெதுவாக வெந்தால் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும், எந்த கறியுமே. இப்போ நான் எலும்பை சேர்த்துக்கிறேன். இந்த எலும்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 to 2 minutes வதக்கினா போதுங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ இது கூடவே தட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடு பல்ல சேர்த்துக்கிறேன். அது கூடவே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் கிண்டி விட்டால் போதும். இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுவும் ஒரு 1 நிமிஷம் கிண்டினா போதும். இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நம்ம மிளகு, தனியா, சீரகம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மிளகு காரம் இன்னுமே அதிகமாக வேணும்னா மிளகுத்தூள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இந்த கறிக்கு தேவையான கல்லுப்பு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சும்மா ஒரு தடவை கிண்டி விட்டால் போதும், ரொம்ப வதக்கணும்லாம் இல்லை. இப்போ இது கூடவே தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி நான் 1/4 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ கறிக்கு 1 லிட்டர்லேருந்து 1.25 லிட்டர் வரைக்கும் ஊற்றலாம். 3/4 லிட்டர் கூட ஊற்றலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நமக்கு 1 லிட்டர் 1.25 லிட்டர் அளவு ஊற்றினா கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ கறினா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி ஊற்றிக்கோங்க. நான் 1/4 கிலோ கறிக்கு ஒரு 1.25 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம விசில் இது குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 விசில் வரைக்கும் நம்ம விடணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். அப்போ தான் அந்த எலும்போட சாரம் நல்லா இறங்கியிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். நம்ம சட்டியில் வச்சு செஞ்சால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வச்சு செய்கிறோம், ஸோ லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு செய்யணும். இப்போ விசில் வருது. 10லேருந்து 12 விசில் வரைக்கும் விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபைனலாக சேர்த்தா போதும். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. உடல் வசதியாக இருக்கவங்க, எலும்பு பலவீனாக இருக்கவங்கலாம் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். சளி, இருமலுக்கு இது ரொம்பவே நல்லது. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.